நிறைய பேர் ஒரு லிங்க் அனுப்பி அந்த லிங்க்ல உள்ள வீடியோ எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னைக்கான வீடியோல நாம அந்த லிங்க்ல சொல்லப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் உண்மையா அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சவுதி அரேபியால யாசிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு வீட்டில் அமானுஷ்யமான சம்பவம் நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தன்னுடைய கேமரா எடுத்துட்டு அந்த வீட்டுக்கு போவார். அந்த வீட்டுக்குள்ள அவர் நுழையும் போது ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும். ஆனால் அதை அவர் பெருசாக எடுத்துக்காம அந்த வீட்டுக்குள்ள அவர் மறுபடியும் போவார். அதுக்கப்புறமா அந்த வீட்டில் அவர் ஒவ்வொரு அறையாக போவார். ஒரு அறையில் அவர் நுழையும் போது கதவுக்கு பக்கத்தில் ஒரு அமானுஷ்யமான கருப்பு உருவம் எட்டி பார்த்துட்டு போயிடும். இப்படி சொல்லி ஒரு வீடியோ இன்டர்நெட்டில் உலா வருது. இந்த வீடியோ உண்மையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முதலில் அக்டோபர் 11, 2016 த பல்ப் இஸ் புரோக்கன் லம்பா மக்ஷோரா என்ற யூடியூப் சேனலில் யாசாஸ் அட்வென்ச்சர் இன் த டெசர்டட் பிரேக் என்ற பெயரில் அப்லோட் செய்திருந்தனர். இந்த வீடியோ கண்டினியூஸாக எடுக்கப்பட்ட வீடியோ இல்லை. இந்த வீடியோ பல தடவை எடிட் செய்து கட் செய்யப்பட்டு அதுக்கப்புறமா வெளியிடப்பட்ட வீடியோ. இந்த மாதிரியான வீடியோக்கள் எடுக்கிறது சவுதி அரேபியாவில் ரொம்ப சாதாரண விஷயம். நம்மளுடைய டிபங்க் வீடியோஸில் ஏற்கனவே நாம அட்வென்ச்சர் ஆலா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இதே போல வீடியோ எடுத்திருந்ததை பற்றி டிபங்க் பண்ணியிருந்தோம். அதே போன்ற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவும். இந்த த பல்ப் இஸ் புரோக்கன் லம்பா மக்ஷோரா என்ற யூடியூப் சேனலில் நவம்பர் 8, 2018 ஹாப்பி ட்ரீம்ஸ் என்ற ஷார்ட் பிலிமில் யாசா நடித்துள்ளார். இந்த யூடியூப் சேனலில் ஒரு தனி நபருடையது அல்ல, ஒரு குழுவுடையது. அந்த குழுவை சேர்ந்தவர்கள் லம்பா மஹ்ரோஹா பர்ன்ட் பல்ப் என்ற யூடியூப் சேனலை வைத்துள்ளனர். அதில் பலரை பேட்டி கேட்க அழைத்து பேய் இருப்பது போன்ற பிராங்க் வீடியோக்களை உருவாக்கி இருப்பார்கள். யாஷாவிற்கு பில்ம் மேக்கிங், எடிட்டிங் என்பது நன்கு தெரியும் என்பதால் அவருக்கு இது போன்ற வீடியோக்கள் எடுப்பது சுலபம். இதுல இருந்து இந்த மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் இவர்களால உருவாக்கப்பட்டதுதான் அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. குழந்தையை தூக்கி போகும் அமானுஷ்ய கை. ஒரு குழந்தை கட்டலுக்கு பக்கத்தில் படுத்து நோட்ல எழுதிட்டு இருக்கும்போது ஒரு அமானுஷ்யமான கை வந்து அந்த குழந்தைய டக்குன்னு தூக்கிட்டு போகும். அந்த குழந்தைய தூக்கிட்டு போனது என்ன அப்படிங்கறதும் அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதும் இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இந்த வீடியோ உண்மையா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முதலில் பிளாக் பாக்ஸ் டிவி என்ற யூடியூப் சேனலில் நவம்பர் 2, 2012 நானி கேம் பால் என்ற பெயரில் அப்லோட் செய்திருந்தனர். பிளாக் பாக்ஸ் டிவி என்பது பேய் மற்றும் அமானுஷ்ய குறுப்படங்கள் எடுத்து வெளியிடும் நிறுவனம். டோனி இ வெலன்சுலா என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது இந்த பிளாக் பாக்ஸ் டிவி. இந்த யூடியூப் சேனல்ல வெளியான அந்த குறுப்படம் தான் அந்த குழந்தையை தூக்கிட்டு போன மாதிரி வந்த அமானுஷ்ய வீடியோ. இந்த வீடியோவோட மேக்கிங் வீடியோவும் இன்டர்நெட்ல உலா வருது. அந்த வீடியோவும் நான் உங்களுக்காக போறோம், அதையும் நீங்க பாருங்க. இந்த வீடியோவில் காணாமல் போனதாக சொல்லப்பட்ட அந்த குழந்தையின் பெயர் லிண்டேல் ரோஸ். இவருக்கென்று ஒரு யூடியூப் சேனல் உண்டு. அதில் இவர் பல ஹாலிவுட் பிரபலங்களை பேட்டி எடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதிலிருந்து குழந்தையை இழுத்து போன அமானுஷ்யம் என்ற வீடியோ உண்மையானது அல்ல, போலியானது என்பது தெளிவாகிறது. லெவிட்டேட்டட் உமன். 2012 டாக்டர் எட்லர் வான் அப்படின்ற பேராசைக்காலஜிஸ்ட் ஒரு வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோல ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை வீடியோ எடுத்துட்டு இருப்பாரு. வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது அந்த மனைவி திடீர்னு செவுத்தோட மேல அந்தரத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறமா கதவு டப்புன்னு மூடி மறுபடியும் திறக்கும். இந்த முறை அந்த பெண்மணி பாத் டப்ல விழுந்து கிடப்பாங்க. இந்த வீடியோ அமானுஷ்யமான நிகழ்வை டாக்டர் படம் பிடிக்க சொன்னதுனால அந்த கணவர் வந்து அவருடைய மனைவியை படம் எடுத்ததாக சொல்லி ஒரு கதை சொல்லப்படுது. இந்த கதைகளும் இந்த வீடியோக்களில் வர காட்சிகளும் உண்மையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முதலில் வான் கஸ்ட்லர் என்ற யூடியூப் சேனலில் போல்டர்ஜிஸ்ட் லெவிட்டேஷன் காட் ஆன் டேப் இன் பாத்ரூம் என்ற பெயரில் ஜூலை 9, 2013 அப்லோட் செய்திருந்தனர். இந்த சேனலில் இதுபோல பல வீடியோக்கள் உண்டு. இவை அனைத்தும் போல்டர்ஜிஸ்ட் டைரிஸ் என்ற சீரியலில் இடம்பெற்ற காட்சிகள். இந்த போல்டர்ஜிஸ்ட் டைரிஸ் சீசன் 1 முழுவதும் அமேசான் பிரைமில் உள்ளது. இதில் மேசன் பாமர், ஹாலிஃபோர்ட் மற்றும் கேப்ரியல் ரைட் நடித்துள்ளனர்.
இதுல இருந்து இந்த வீடியோ உண்மையானது இல்லை அப்படிங்கிறதும் இது ஒரு சீரியல் அப்படிங்கிறதும் தெள்ள தெளிவா புரியுது. நிக்கி மேக்கப் டியூட்டோரியல். நிக்கி அப்படின்ற பெண்மணி மேக்கப் போடுறது எப்படி அப்படின்னு சொல்லிக் கொடுக்கறதுக்காக லைவ் ஸ்ட்ரீமிங் வந்திருப்பாங்க. லைவ் ஸ்ட்ரீமிங் அப்போ அவங்க மேக்கப் போட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுடைய கம்ப்யூட்டர் மானிட்டரோட ரைட் சைடு வந்துட்டு கருப்பு கலர்ல மாறும். தன்னுடைய தலையை வச்சு மானிட்டர்ல வேகமாக மோதுவாங்க. அப்போ அவங்களுடைய தலையில இருந்துட்டு ரத்தம் வர ஆரம்பிக்கும். அப்படியே அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. நிக்கிக்கு பேய் பிடிச்சதாக நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அமானுஷமான நிகழ்வுகளுக்கு இது ஒரு ஆதாரம் அப்படின்னும் நிறைய பேர் கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. உண்மையிலேயே நிக்கிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முதலில் ஏப்ரல் 29, 2014 த 15 எக்ஸ்பீரியன்ஸ் என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் இந்த வீடியோவின் யூடியூப் லிங்கினை ஷேர் செய்திருந்தனர். அதே நாளில் 15experience.com என்ற ட்விட்டர் பக்கத்திலும் இந்த வீடியோவின் லிங்க் ஷேர் செய்யப்பட்டிருந்தது. இந்த 15experience.com என்ற இணையதளத்தில் தான் ஒரு ஹேக்கர் என்றும் தான் பலருடைய வீடுகளில் உள்ள கேமராக்களை ஹேக் செய்து இந்த வீடியோக்களை எடுத்ததாக கூறி அதில் சில வீடியோக்களை அப்லோட் செய்திருந்தார். இந்த வீடியோவில் நிக்கியாக வந்தவரின் உண்மையான பெயர் நாக்கியா செக்ரஸ்ட். இவர் ஸ்கேண்டல், மாடர்ன் ஃபேமிலி மற்றும் 7 ரவுண்ட்ஸ் போன்ற படங்களில் நடித்துள்ளார். இவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த மேக்கப் வீடியோ 2 மில்லியன் வியூ பெற்றதை பற்றி கூறி செலிப்ரேட் செய்திருந்தார். இதிலிருந்து இந்த வீடியோ உண்மையான அமானுஷ்ய வீடியோ அல்ல, இது 15experience.com என்ற இணையதளத்திற்காக போடப்பட்ட ப்ரொமோஷனல் வீடியோ என்பது தெளிவாகிறது. பாலத்துக்கு கீழ் மறையும் வாகனங்கள். சமீபத்தில் பாலிமர் தொலைக்காட்சியில பாலத்துக்கு கீழே காரெல்லாம் போகும்போது அதெல்லாம் மறைஞ்சு போறதாகவும் இது தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை பாலிமர் தொலைக்காட்சியில் வெளியிட்டு இருந்தாங்க. இந்த செய்தியானது உண்மையா, இந்த வீடியோல என்ன நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் அந்த செய்தியோட லிங்கை எனக்கு அனுப்பி வச்சு கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட வீடியோல இருக்கிறது பாலம் கிடையாது, அது மாடியில் இருக்கிற கைப்பிடி சுவர். கைப்பிடி சுவருக்கு அந்த பக்கமா போயிட்டு இருக்கிற வெஹிக்கிள் லெப்ட்ல திரும்பும் போது அந்த வீடியோல விழுகல, அதனால பாக்குறதுக்கு எல்லாம் மறையிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரியான வீடியோக்களை ஃபோர்ஸ்டு பெர்ஸ்பெக்டிவ் வீடியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல நிறைய வீடியோக்களை போட்டோக்களை நாமளே எடுத்திருப்போம். உதாரணத்துக்கு சூரியனை கையால பிடிக்கிற மாதிரியான வீடியோக்கள், வாயை திறந்தா வாய்க்குள்ள வெஹிக்கிள் போற மாதிரியான வீடியோக்கள், இது போன்ற பல வீடியோக்களை நாம இதுக்கு மாதிரி எடுத்திருப்போம். இதெல்லாம் அந்த காலத்திலேயே விட்லாச்சாரியா தன்னுடைய படங்கள்ல பண்ணிட்டாரு. ரொம்ப பழைய ஒரு ட்ரிக்கு இது, டெக்னாலஜி கிடையாது, ரொம்ப பழைய காலத்திலே நாம பண்ண ஒரு ட்ரிக்கு தான். இந்த ட்ரிக்கை தான் இன்னைக்கு நியூஸ் சேனல்ல டெக்னாலஜின்னு தவறாக சொல்லிட்டாங்க. இந்த வீடியோக்கள் எல்லாம் செக் பண்ணும்போது ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சிச்சு. எல்லா வீடியோக்களும் 5 வருடம் பழமையானது, 6 வருடம் பழமையானது அப்படிதான் இருக்கு. அதாவது எல்லாமே பழைய வீடியோஸ், ரொம்ப நாட்களுக்கு முன்பாக போலியாக பரப்பப்பட்ட வீடியோக்கள். இன்னும் இந்த போலியான வீடியோக்கள் தொடர்ந்து பரப்பப்பட்டுட்டே இருக்கு. இதுவரைக்கும் போலியான வீடியோக்கள் பரவுனது போதும். இனிமேலாவது உண்மையான வீடியோக்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். போலியான வீடியோக்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.